அனைவருக்கும் ஆதி தமிழர் கட்சியினுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு குறித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 7 நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வு அருந்ததியர் இடஒதுக்கீடு என்பது எந்த இடத்திலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இல்லை, அதில் 341 என்று சொல்லக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களை மீறாமல் இருக்கிறது. குறிப்பாக பட்டியலினத்திற்குள்ளாக இந்த இடஒதுக்கீட்டினுடைய அளவை பிரித்து கொடுக்கின்ற அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இதுவரை இல்லை என்கிற ஒரு நிலைமைதான் இருந்தது. ஆனால் இந்த தீர்ப்பு அந்தந்த மாநில அரசுகளே பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டினுடைய அளவை அவர்களே தீர்மானித்துக் கொள்ளலாம், அந்த பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டை அவர்களே கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் 2009 டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த சமூக நீதி என்பதுதான் அருந்ததியர் மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு. 2009 வழங்கப்படுவதற்கு முன்னதாக கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக அருந்ததியர் மக்கள் இந்த இடஒதுக்கீட்டிற்காக பல காலம் நாங்கள் முன்வைத்து போராடி கொண்டிருந்தோம். எங்களுடைய கோரிக்கையை யாராலும் அதை பற்றி கவலையில்லாமல் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் 2007 மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் என் வரதராஜன் அவர்கள் தலைமையில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கையை அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. ஆகவே அவர்கள் கொண்டு சேர்த்த பிறகு அந்த கோரிக்கையை தன்னுடைய சொந்த கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு அருந்ததியர் மக்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டை எப்படியாவது கொடுத்துவிட வேண்டும், அது சமூக நீதிக்கான அடிப்படை என்கிற முறையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் பலகட்ட முயற்சிகள் எடுத்தார்கள். அதில் குறிப்பாக 2008 அனைத்து கட்சி கூட்டத்தை பிப்ரவரியில் ஏற்பாடு செய்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே அனைத்து தரப்பட்ட கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டார்கள். தமிழ்நாட்டிலே புதிய தமிழகம் கட்சியை தவிர அனைத்து கட்சிகளுமே அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை யாரும் மறுக்கவில்லை. இது நியாயமானது, இது சமூக நீதிக்கானது என்று ஏற்றுக்கொண்டார்கள். புதிய தமிழகம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் இந்த இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் வழங்க வேண்டும் என்பது குறித்த சில சர்ச்சைகள் வந்தவுடனேயே அது குறித்த ஒரு தெளிவை பெறுவதற்காக ஒரு நபர் ஆணையத்தை நீதியரசர் ஜனார்த்தனம் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அன்றைய கலைஞர் அரசு அமைத்தது. அந்த ஒரு நபர் ஆணையம் இந்த மக்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது எந்த அளவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய அத்துணை விதமான ABCD என்று சொல்லக்கூடிய அரசு பணிகளில் அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் ஒரு மிக தெளிவான அறிக்கையை ஜனார்த்தனம் அவர்கள் கொடுத்தார்கள். அதில் மருத்துவக் கல்லூரிகளில் 0.75% தான் அருந்ததியர் மாணவர்கள் பயன்பெற்றார்கள். ஆனால் இருப்பதோ 3%, பயன்பெற்றதோ 0.75%. என்ஜினியரிங் கல்லூரிகளில் 0.85 தான். அதே போல சட்டக் கல்லூரிகளில் 0.65% தான். இப்படி 1% கூட அனுபவிக்க முடியாத நிலைமையில்தான் அருந்ததியர் மக்கள் இருந்தார்கள். அந்த நிலைமையில் இந்த அறிக்கை என்பது பல உண்மைகளை தமிழ் சமூகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக்கி காட்டியது. அவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் 3% 2001 மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில், அதாவது 2001 என்பது பட்டியலின மக்களுக்கு மட்டும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசு இந்த கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. அந்த கணக்கெடுப்பு 2001 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் அருந்ததியர் மக்கள் 3% பேர் இருக்கிறார்கள் என்கிற செய்தியின் அடிப்படையில், தரவுகளின் அடிப்படையில் 3% இடஒதுக்கீடை வழங்கப்பட்டது. அந்த இடஒதுக்கீடு சட்டமான பிறகு அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர், இன்றைய தமிழக முதல்வர், மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த மசோதாவை தாக்கல் செய்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது அவர் அந்த தீர்ப்பை, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அவர் அடைந்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த தீர்ப்பை, இந்த சட்டத்தை எதிர்த்து 2009 ஏப்ரல் 29 இந்த அருந்ததியர் இடஒதுக்கீடான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜசேகர் சுப்பையா என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அதேபோல மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழக கட்சியுடைய தலைவரும் வழக்கை தொடுத்தார். இந்த வழக்குகள் பட்டியலின மக்களுக்குள்ளேயே இத்தகைய
உள்ஒதுக்கீடு கொடுப்பது ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. பட்டியலின மக்களை பிரித்து ஆளக்கூடிய அந்த பணியை மாநில அரசு செய்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு, இதே போன்ற ஒரு வழக்கு பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தில் பஞ்சாபில் இருக்கின்ற வால்மீகி மலா என்று சொல்லக்கூடிய 2 சமுதாயங்கள், அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து அங்கு உள்ளவர்கள் வழக்கு தொடுத்ததனுடைய அடிப்படையில் அது உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது. ஆந்திராவிலும் சின்னையா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தொடுத்த வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் இருந்தது. இது போன்ற பல மாநில வழக்குகள் இருந்ததனால் தமிழ்நாட்டினுடைய இந்த வழக்கையும் உச்சநீதிமன்றத்தோடு இணைத்து அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் வழக்காக்கினார்கள். அந்த வழக்கினுடைய விசாரணை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்கனவே தீர்ப்பளித்தது. அருந்ததி இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக இன்றைக்கு 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு தான் அருந்ததி இடஒதுக்கீடு செல்லும், அதை யாராலும் தடுக்க முடியாது, அவர்களுக்கு சமூக நீதி தேவை, பட்டியலின மக்களுக்கு உள்ளே கூட ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, பாகுபாடுகள் இருக்கிறது என்று தலைமை நீதிபதியே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற சந்தையூர் கிராமத்தில் இருக்கின்ற பட்டியலின மக்களுக்குள்ளே ஏற்பட்ட தீண்டாமை சுவர் தொடர்பான ஒரு பிரச்சனையும் கூட உதாரணமாக அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பட்டியலின மக்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த வேறுபாடுகள் இருக்கின்ற சமயத்தில் பட்டியலின மக்களுக்குள்ளேயே உள்ஒதுக்கீடும் அவசியம் என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இந்த தீர்ப்பை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தமிழக அரசு ஒரு சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து, இந்த வழக்கிற்காக ஒரு சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து அவர்கள் சிறப்பாக வாதாடி இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழகத்தில் வாழ்கின்ற 60 லட்சம் அருந்ததியர் மக்களின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தீர்ப்பை பெறுவதற்காக அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு துணை நின்றார்கள், புதிய தமிழகத்தை தவிர. ஆகவே அனைத்து கட்சியினருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விரைவில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த தீர்ப்பை பெற்றமைக்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஆதித்தமிழர் கட்சி பாராட்டு விழாவை நடத்துவதென நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். விரைவில் அந்த அறிவிப்பும் வெளியாகும். நன்றி. இல்ல, பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டுல மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது 1931க்கு பிறகு எந்த கணக்கெடுப்பும் முறையா எடுக்கப்படலை என்று சொல்லப்பட்டு வருகிறது. இப்போ சமீபத்தில் வன்னியர் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு கூட உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. ஏன்னா அது ஒரு முறைப்படி இப்போ அருந்ததி இடஒதுக்கீடுக்காக ஒரு நபர் ஆணையம் அமைச்சாங்க, அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது, முறையாக அமைச்சரவை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் ஒப்புதல் பெறப்பட்டது, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திலும் அதற்கான ஒரு ஒப்புதல் பெறப்பட்டது. இப்படி ஒரு ப்ரொசீஜர் சரியாக இருந்தது. ஆனால் வன்னியர் இடஒதுக்கீட்டில் ஒரு அரசியலுக்காக அவசரமாக அதிமுக செய்தனுடைய விளைவாக அவர் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் அவர்களுக்கும் சமூக நீதி தேவை, அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். சாதி வாரியான இந்த இடஒதுக்கீட்டில் 100% பிரித்து கொடுக்க வேண்டும். யார் யார் எவ்வளவு % இருக்கிறார்களோ அந்த அத்துணை மக்களுக்கான இடஒதுக்கீட்டையும் முழுமையாக கொடுக்க வேண்டும். இப்போ உயர் ஜாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் எந்த புள்ளி உரமே கேட்கல, அதை மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கும்போது மட்டும் நீங்கள் புள்ளி விவரங்களை கொண்டு வாங்க, நீங்கள் தரவுகளை கொடுங்க என்று கேட்பது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடே அல்ல. ஆகவே ஜாதி வாரியான கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும். நாங்கள் கூட அருந்ததியர் மக்களுக்கு 6% இடஒதுக்கீட்டை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏன்னா இந்த 3% என்பது ஒரு நேர்மையான ஒரு கணக்கெடுப்பாக நாங்கள் பார்க்கவில்லை. இருந்தாலும் இடைக்காலமாக ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு 3% கிடைத்திருக்கிறது என்கிற அடிப்படையில் காலம் முழுக்க கடைக்கோடியில் வேலை செய்யக்கூடிய இந்த மக்களுடைய நிலைமையை நினைத்து பார்த்து நாங்கள் இந்த உள்ஒதுக்கீட்டை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த உள்ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும், அது 6% அதிகரிக்கப்பட வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்களைப் போலவே மிகவும் பின்தங்கி இருக்கின்ற குதிரை வண்ணார் சமுதாயம், அருந்ததியர்களைப் போலவே பின்தங்கி இருக்கிறாங்க. குறவர் சமுதாயம் அருந்ததியர்களைப் போலவே இன்றைக்கும் பின்தங்கி இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் கூட உள்ஒதுக்கீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆதித்தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு. அது ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்களையும் குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியுது. நிறைய பேர் அனுபவிக்க முடியல. மிக சிறுபான்மை மக்களாக இருக்கிறவங்களாம் அனுபவிக்க முடியல. குறிப்பாக துணி துவைக்கிற சமுதாயம், முடிவெட்டுகிற சமுதாயம்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகம். அவர்களுக்கு மற்ற பிற்படுத்தப்பட்டவர்களோடு நீங்கள் அவர்களை ஒப்பிடும்போது எப்படி சமூக நீதியை பெற முடியும்?
ஆகவே அவரவர்களுக்குரிய பெர்சன்டேஜின் அடிப்படையில், சதவீதத்தின் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு பிரித்து வழங்குவது என்பதால் உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும். அதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியம். அது இருந்தால் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை மையப்படுத்தி ஒரு இடஒதுக்கீட்டை வழங்க முடியும் என்பதுதான் நாம் வலியுறுத்துகிறோம். இதே நேரத்தில் அரசு துறைகளில் இன்றைக்கு இடஒதுக்கீடு நாம் வலியுறுத்துகின்ற இதே நேரத்தில் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு என்பது வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அரசு துறை வேலை வாய்ப்புகள் சுருங்கிருச்சு, கல்வி என்பது சுருங்கிருச்சு, எல்லாமே தனியார் மயமாயிருச்சு. அப்போ தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்கினாதான் சரியாக இருக்கும். அதே போல இன்றைக்கு இன்னொரு கோரிக்கையும் நான் உங்கள் மத்தியில் முன்வைக்கிறேன். அருந்ததியர் மக்களுக்கான இந்த இடஒதுக்கீடு என்பது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மட்டும்தான் இருக்குது, அரசியலில் கிடையாது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அரசியலும் இருக்குது. இப்போ எம்பி தொகுதிகள் 7 தொகுதி இருக்குன்னா 7 தொகுதிகள் மொத்தம் 40 தொகுதியில் 7 தொகுதியில் எம்பி தொகுதிகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதிதிராவிடர்களுக்கு இருக்கிறது. அதே போல 44 சட்டப்பேரவை தொகுதிகள் சட்டமன்றத்தில் இருக்குது. ஆனால் அருந்ததியர் மக்களுக்கு இந்த கல்வியில் வேலை வாய்ப்பிலும் மட்டும்தான் இருக்கிறத தவிர அரசியலில் கிடையாது. ஆகவே அரசியலையும் எங்களுக்கு கிடைக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இப்போ 44 சட்டப்பேரவையில் 42 எம்எல்ஏக்கள் தொகுதி எஸ்சி தொகுதி வருது. அந்த எஸ்சி தொகுதியில் 6% பார்த்தா எங்களுக்கு 14 தொகுதி வேணும். ஆனால் இன்றைக்கு அருந்ததியர் மக்கள் வெறும் 4 பேர் தான் சட்டப்பேரவையில் இருக்கிறாங்க. 3 பேர் அல்லது 4 பேர் தான் போக முடியுது. ஒரு 3% அடிப்படையில் வச்சா கூட 7 எம்எல்ஏக்கள் அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து வரணும். எம்பி தொகுதி ஒரு தொகுதியாவது கிடைக்கும். ஆனால் இந்த இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு மட்டும்தான் இருக்க தவிர அரசியலில் இல்லை. தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு இதை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு, இந்த தீர்ப்பை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு அரசியலிலும் இதற்கான இடஒதுக்கீட்டை, உள்ஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும். நாடாளுமன்றத்தில் இதற்கான ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு, மோடி அரசு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். என்று சொன்னால் இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் இது ஒரு சட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஏற்பட்டு அதை ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும். அதற்கு நம்முடைய பிரதமர் அவர்கள், மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஒன்றிய அரசு அதற்கு துணை நிற்க வேண்டும். தமிழக அரசு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் இதற்கான முன்மாதிரி அரசியலிலும் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதே போல அருந்ததியர் இடஒதுக்கீடு அருந்ததியருக்கே, இதுல மற்றவர்களுக்கும் இதுல சில நேரங்களில் சுட்டி காட்டுறாங்க. அப்படி வராம அருந்ததியர் இடஒதுக்கீடு அருந்ததியருக்கே என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம்.